ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ஷார்ப்பா 9 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிப்ரவரி மாசத்தோட 22 டு 28ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ்ல எல்லா நாளுமே வந்து ஃபில் ஆயிருச்சு. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் எனக்கு டெலிகிராம்லயும் சரி கமெண்ட்ஸ்லயும் சரி ஷேர் பண்ணியிருந்தீங்க. மொபைல்ல புக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து அப்லோட் பண்றதுல இஷ்யூ ஆனனால எங்களால புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா மொபைல்ல வந்து ஃபைல் சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்றேன். ஆப்ல புக் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆச்சு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த டிக்கெட் எவ்வளவு ஈஸியா புக் பண்ண முடியுதுன்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்தடுத்த மாசங்கள்ல நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ல நம்ம ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதுல நமக்கு டைம் சேவிங் தான். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி மொபைலுக்கு ஓடிபி வந்து அதுக்கப்புறம் அதையும் என்டர் பண்ணிட்டு திரும்ப நம்ம லாகின் பண்ணி போறதுக்கு இந்த ஆப்ல வந்து அந்த ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பிப்ரவரி மாசத்துல பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஓப்பனிங் அப்டேட்டுமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. நேத்துமே எலக்ட்ரானிக் டிப்போட ரிசல்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க இல்லையா அப்படின்ட்டு. நாமளும் ஒவ்வொரு மாசமும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இது வரைக்கும் நமக்கு அந்த லக் வந்து கிடைக்கல. தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி திருமலைக்கு போகும்போது கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பெருமாள் அருளால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு அவர் மனசு வைக்கணும். அது வரைக்கும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பிப்ரவரி மாசத்துல பேலன்ஸ் டேக்கு டிக்கெட் புக் பண்ண யாருக்குமே உங்களுக்கு அக்கமடேஷன் வந்து நீங்க டைரக்டா போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். போற வரைக்கும் ஆப்ல வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கேன்சல் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதுலயே வந்து புக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓரளவுக்கு வார நாள்ல வந்து ரூம்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாவே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூம்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே நீங்க கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த டைமுக்குள்ள போயிட்டு ரிசப்ஷன் அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க ரூம் கீ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரீசெண்டா ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு. நாங்க போகும்போது 3 பேர் 4 பேர் போற மாதிரி பிளான் பண்ணி ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தோம். கடைசியா வந்து நான் மட்டும் போற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க யாரும் வரல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஏஆர்பி கவுண்டர்ல ஸ்கேன் வச்சு அங்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ரூம் வந்து அலாட் ஆயிடுச்சு. ஆனா ரிசப்ஷன்ல போய் நான் ரூம் எடுக்கும்போது நீங்க சிங்கிளா வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு எனக்கு ரூம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஃபேமிலியா போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா 2 பேருக்கு மேல இருந்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஃபைனல் டைம்ல அவங்க வரல அப்படின்னு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்லைன்லயே வந்து கேன்சல் பண்ணிருங்க. 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் திருமலைக்கு போயிட்டு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த டைமிங் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸ் போயிட்டு ஸ்கேன் வச்சுட்டு ரூம் வந்து கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு டென்ஷன் நமக்கு எதுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். பிளான் பண்ணுங்க. ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு நீங்க இந்த முன்னாடியே எல்லா புக்கிங்கும் வந்து ப்ராப்பரா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தர்ஷன் வந்து நம்ம முடிச்சுட்டு வரலாம். அதுதான் ஒரு விஷயம். ஆஃப்லைன்ல இன்னைக்கும் டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. பட் என்ன ஸ்லாட் வந்து கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு இன்னைக்குமே தெரியல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து காலையில ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க க்ரௌடு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஸ்க்ரீனோட போட்டோஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ விடிய காலையில வந்து வெயிட் பண்ண போட்டோஸ் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அங்கே டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற போட்டோஸ் வந்து நமக்கு கிடைச்சிது. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்லாட் வந்து போகுதுன்னு கிடைக்கல. அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஈவினிங் டைமில் விடிய காலையில் ஸ்லாட் டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. நேற்று இந்த டிக்கெட்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். என்ன அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுதான் தயவு செஞ்சு யாருமே எஸ்எஸ்டி டோக்கன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா நேத்து இரவு 11:58க்கு டோக்கன் போட்டோம். ஆனால் அதன் பின் டோல்கேட் வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டாங்க. ஏன்னா 12 மணில இருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் நமக்கு காட் ரோடு வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். அதுக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மலைக்கு போக முடியும் இல்லையா. எனவே நாங்க தரிசனத்துக்கு 4:45 மணிக்கு செல்ல நேரிட்டது. ஆனால் அவர்கள் எங்களை அனுமதிக்கவில்லை. மதியம் 2 மணிக்கு வர சொல்கிறார்கள். அதுவும் பரவாயில்ல, பக்தர்களை வந்து மரியாதையா நடத்த மாட்டேங்கிறாங்க. தகாத வார்த்தைகள்ல பேசுறாங்க. நிர்வாகத்திற்கு பணம் இருப்பவர்களுக்கு சிகப்பு கம்பளம், சாதாரண பக்தர்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்ற அவரோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த தகவலை நான் உங்களுக்கு ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 3 மணி ஸ்லாட்டோ கொடுத்துருக்காங்க, 4 மணி ஸ்லாட் அப்படின்னா சில டைம் லேட் ஆகி போகும்போது இந்த மாதிரி பண்றாங்க. நீங்க ப்ராப்பரான ரீசன் சொல்லி நீங்க வந்து ரிக்வஸ்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்டியில் போறது வேஸ்ட் அப்படின்றது கிடையாது.
சப்போஸ் இப்ப நீங்க டிக்கெட் வாங்கக்கூடிய டைம் ஒரு 10 மணிக்கு நைட்டு போய் வாங்குறீங்க, விடிய காலைல 3 மணி ஸ்லாட் 4 மணி ஸ்லாட் கிடைக்குது அப்படின்னா உடனே டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க பஸ்ஸை பிடிச்சி மேல மலைக்கு போறது தான் பெஸ்டான ஆப்ஷன். அப்படி உங்களுக்கு வந்து 12 மணிக்கு தான் டோக்கனே, விடிய காலைல 4 மணி டோக்கன் கிடைக்குது அப்படின்னா காலையில 3 மணிக்கு பஸ் ஏறி மேல 4 மணிக்கு போக முடியாது உங்களால அப்படின்னும் போது அடுத்த ஸ்லாட் இருந்தா பாருங்க. அப்படி இல்லைன்னா நைட் அங்கேயே ஸ்டே பண்ணி வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாளுக்கான மத்தியான ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 மணில இருந்து 11 மணி ஸ்லாட் எப்ப வேணாலும் கிடைக்கும். அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு கூட நீங்க காலையில பொறுமையா போய் தர்ஷன் வந்து பார்க்கலாம். இதை நீங்க அந்த ஸ்பாட்ல வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இருந்தாலும் இந்த நண்பர் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனும் அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ காட்ரோட டைம் வந்து நைட்டு 12 மணிலேருந்து விடிய காலைல 3 மணி வரைக்கும் க்ளோஸ்ல தாங்க இருக்கும். யாராவது பிளான் பண்றீங்கன்னா, டோக்கன் வாங்க போறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க. புதுசா அன்பிளான்டா போறவங்க கூட இந்த விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல நேத்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஒரு 6 மணி 6:30 மணிக்கு பார்த்தா எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் போற இடத்துல 2 மணி நேரமா ஒரே இடத்துல நிக்கிறோன்னு ஒரு போட்டோ நம்மளுக்கு வந்து கிடைச்சது. அந்த இதை பார்த்தாலே பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. அது என்ன ரீசன் அப்படின்னா, ஈவினிங் வந்து நைட்டுக்கு 8 9 மணி ஸ்லாட்ல இருக்கிறவங்களும் 5 மணி ஸ்லாட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வந்தனால கூட்டம் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. 2 ஹவர்ஸா ஒரே இடத்துல நாங்க வந்து நின்றுட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஈவினிங் நேற்று 5 மணிக்கு மேல அவங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்ல தரிசனம் பார்க்க போயிருக்காங்க. அவங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு தான் தர்ஷன் வந்து பார்த்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, விவிஐபிக்கு தர்ஷன் வந்து 5 மணி நேரம் எடுத்துருச்சு. ஸோ அதனால நாங்க நைட்டு 10 மணிக்கு தான் சாமி பார்த்துட்டு வந்தோம். முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் 5 மணிக்கு முன்னாடி ஸ்லாட் போட்டு போறது வீக் டேஸ்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சஜஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி இதனால கூட நேற்று எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் ஸ்டே ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 மணி டைம்ல பார்க்கும்போது தான் அவ்வளோ கூட்டம், நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம நிறைய பேர் அந்த வேலை போற கம்பியில கூட ஏறி உட்கார்ந்துருந்ததுலாம் நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு. சிஆர் ஆபீஸ்ல நைட்டு 12 மணி வரைக்குமே ரூம்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன ஃபோட்டோ வந்து இதுதாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இது இன்னொரு டெலிகிராம் குரூப்பில் நமக்கு கிடைச்ச ஒரு ஃபோட்டோ தான். அது நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை நம்ம குரூப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லைனில் எவ்வளோ பேர் 2 மணி நேரமாக இதே இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் ஒரு சில நாள் அப்படிதான் ஆகுது. விடிய காலையில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்லபடியாக நாங்கள் வந்து அங்கப்பிரதர்ஷனம் முடிச்சிட்டோம், கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்ற தகவலும் சொன்னாங்க. வீக் டேஸ் தான் நார்மலா இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. 300 ரூபா தரிசனத்துக்கும் நேத்தெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஆகியிருக்கு. வெயிட்டிங் ஹால்ல கூட ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ண வச்சதாவும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. நேத்து நிலவரப்படி டைரக்ட் தர்ஷனுக்கு 14 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து விடிய காலையில எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் நைட்டு ஸ்டே பண்ணவங்க 12 மணி நேரத்துல காலையில 7 மணிக்கு சாமி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைரக்ட் தர்ஷன்ல தான் வந்து போயிருந்தாங்க. காலையில தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அது நார்மலா தான் இருக்கு. ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகுது. ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்லயோ டெலிகிராம் வழியாவோ நீங்க யூஸ் பண்றேன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாசத்தோட அப்டேட் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இன்னைக்கு 14ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரியோட பேலன்ஸ் அப்டேட் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வர வேண்டியது மார்ச் மாசத்தோடது தான். மார்ச் மாசத்தோட 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன், ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப், அதுக்கப்புறம் அங்க பிரச்சனை ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் கீழ் திருப்பதியோட ரூம்ஸ், திருமலையோட ரூம்ஸ், இது எல்லாமே மார்ச் மாசத்தோட 1 by 1 அப்டேட் வரும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாள் நமக்கு டைம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் கண்டிப்பா கொடுக்கலாம். இந்த வாரத்துல ஓப்பன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ள ஓப்பன் ஆகும். எப்போ வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க கமெண்ட்ல கேட்டுதான் நான் தர்ஷன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றத சொல்லணும்ட்டு இல்லை. அப்டேட் வந்தா உடனே வீடியோவா வரும். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். எல்லாமே செக் பண்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா தெரியும் நம்ம சேனல் பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கறதுமே அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இது மூலமாவும் நம்ம வந்து சேவையா பண்ண முடியும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.